மூல நோய்க்கான உணவு முறைகளில் முதன்மையானது பார்த்திங்கன்னா நார்ச்சத்துள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது. நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்திங்கன்னா அவரைக்காய், பீன்ஸு, வாழைத்தண்டு, கீரைகள் இதெல்லாம் அதிக நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உடம்பை குளிர்ச்சியாக கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். இளநீர், நொங்கு, நன்னாரி ஜூஸு, எலுமிச்சம்பழ ஜூஸு, இந்த மாதிரி உடம்பு குளிர்ச்சியாக உணவு எடுத்துக்கலாம். தயிர், மோர் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். பழைய சாதம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட கட் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிருக்கும். அந்த கட்டு ரெக்கவரி பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிற உணவு எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அதிகமாக ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது உங்களுக்கு பழைய சாதமும் தயிர் சேர்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சீரகம் தண்ணி டெய்லியும் காலைல கொடுக்கலாம். துத்தி கீரை டெய்லியுமே பச்சையாக வேண்டி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பாசிப்பயிரோட போட்டு வேக வச்சு சாப்பிட்லாம். இதில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்துள்ள உணவுகள், கோழிக்கறி, பச்சை மிளகாய், அதிக மிளகாத்தூள், அதிக மசாலா இருக்கக்கூடிய உணவுகள், ரொம்ப நொதிச்ச புளிச்ச ப்ராசஸ் ஆன உணவுகள் இதெல்லாம் தவிர்க்கிறது மூலமாகவே உங்கள் மலச்சிக்கலை குறைக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறது. அதுக்கு நீங்கள் டெய்லி வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் உடம்பு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மூலம் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். இது மூலமாக உங்களோட பவல் மூமெண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் மலச்சிக்கலை குறைக்கிறது மூலமாக மூல நோயிலிருந்து எந்த விதமான மருந்துகளும் இல்லாமையே நிவாரணமாக பெற முடியும். தேங்க்யூ.